வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஜிபே மூலம் கொலையாளி சத்யாவிற்கு பணம் அனுப்பிய கர்ப்பிணி காதலி உட்பட 3 கைது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் 20 தொகுதிகளை கேட்டு பெறுவோம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு. நகராட்சியை கண்டித்து வரும் 21ஆம் தேதி மார்க்கெட் மற்றும் பாரதி வீதியில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைத்து வியாபாரிகள் போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 வாலிபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி சத்யாவின் கர்ப்பிணி காதலி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கொலை செய்து தப்பி செல்லும் போது ஜிபே மூலமாக சத்யாவிற்கு பணம் அனுப்பிய குற்றத்திற்காக அவரது காதலியை கைது செய்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி அன்று காலை புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இதில் கொலை செய்யப்பட்டவர்கள் பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி, திடீர் நகரைச் சேர்ந்த தேவா, மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆதி என போலீசாருக்கு தெரியவர கொலை செய்யப்பட்ட 3 உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இக்கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையான 3 பிரபல ரவுடி சத்யாவை அவரது எதிரியான ரவுடி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த விக்கியுடன் கொலை செய்ய திட்டமிட்டதால் இக்கொலைகள் நடைபெற்றது என கண்டறிந்து பிரபல ரவுடி சத்யா ஒரு சிறார் உட்பட 10 பேரை இவ்வழக்கில் கைது செய்து 9 பேரை சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இந்த நிலையில் இவ்வழக்கில் மேலும் சிலர் இருப்பதாக சந்தேகித்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ரவுடி சத்யாவின் ரகசிய காதலி 24 வயதாகும் டாட்டூ நிபுணர் சுமி என்கின்ற சுமித்ரா, கொலைக்கு மேலும் குழந்தையாக இருந்த ஆப்ரஹாம் மற்றும் ஹரிஸ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதில் ரவுடி சத்யா சுமித்ராவுடன் கடற்கரை சாலையில் காதலர் தினத்தை கொண்டாட சுற்றி வந்ததும் அப்போது சத்யாவை நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்ட வாலிபர்களை தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் கடத்தி சென்ற போது உடனிருந்ததாகவும் கொலை நடந்தேறிய பின்னர் ரவுடி சத்யாவிற்கு ரூபாய் 5000 பணம் சுமித்ரா ஜிபே மூலமாக அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட 3வரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடியின் காதலி 2 மாத கர்ப்பிணியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என்றால் 20 தொகுதியிலும், தனித்து நின்றால் 30 தொகுதியிலும் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அனுமதியோடு திமுக போட்டியிடும் என்று செயற்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில திமுக செயற்குழுவின் அவசர ஆலோசனை கூட்டம் லப்போத் வீதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பேசும்பொழுது, தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம். அதை நோக்கிய பயணத்தில் சில சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். நாம் பணங்காட்டு நரி, எந்த சலசலப்பிற்கும் அஞ்ச மாட்டோம் என்பது புதுச்சேரி மக்கள் அறிவர். புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். புதுச்சேரியில் தொழில் புரட்சியை உருவாக்க வேண்டும். தொலைந்து போன சுற்றுலாவை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் ஜனநாயக வழியில் திமுக தொடர்ந்து போராடி வருகிறது. புதுச்சேரியில் திமுக ஆட்சியில் இருக்கும் போதுதான் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று இரட்டை என்ஜின் பூட்டிய அரசால் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியாமல் நிர்வாகத்தில் இரு துருவமாக செயல்படுகின்றனர். பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம் என்றார் நிர்மலா சீதாராமன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவோம் என்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆனால் எதுவும் நடந்த பாடில்லை. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அனுமதியோடு புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் 20 தொகுதிகளை கேட்டு பெறுவோம். தனித்து என்றால் 30 தொகுதியிலும் போட்டியிட்டு புதுச்சேரியில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை அமைப்போம். இனியும் ஓடாத வண்டியில் ஏறி பயணம் செய்ய திமுக தயாராக இல்லை. தற்போதுள்ள 6 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக மக்கள் பணியாற்றுகின்றனர். வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தொடர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்து வருவதால் நிச்சயம் திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக திமுகவினர் ஒருமுகமாக நின்று பணியாற்றிட வேண்டும் என அவர் பேசினார். புதுச்சேரி பாரதி வீதியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகளுடன் இணைந்து பல்வேறு சமூக நல இயக்கங்களும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகர பகுதிகளில் சாலை ஓரம் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று புதுச்சேரி பாரதி வீதியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு போலீஸ் பாதுகாப்போடு சாலையின் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்ற எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் அதிகாரிகள் மனம் போன போக்கில் ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பல்வேறு சமூக நல இயக்கங்களும் களத்தில் இறங்கி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வியாபாரிகள் அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து வியாபாரிகள் தானாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை கால அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் நகராட்சியை கண்டித்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மற்றும் பாரதி வீதியில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வன்முறையை கருப்பு தினமாக கடைபிடித்து புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வன்முறை செயலை கண்டித்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் 14 நீதிமன்றங்களைச் சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் நீதிமன்ற பணிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தியின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி. அவரது பிறந்த நாள் விழா நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர்கள் வழங்கி தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உடனான பிரதேச காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிப்ரவரி 19, 20 மற்றும் 21 ஆகிய 3 நாட்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எதிர்காலத்தில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் காட்டு தீனி வளர்ப்பு மாற்றமல்ல வன உற்பத்தி என்ற தலைப்பின் கீழ் சான்றிதழ் வகுப்பு நிறைவு விழா டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் கோளரங்கில் நடைபெற்றது. மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகம் நிதியுதவியுடன் செயல்படும் பசுமை திறன் மேம்பாட்டு திட்டம் என்பது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் திறன் மேம்பாட்டிற்கான ஒரு பயிற்சி முகமையாகும். இது இந்தியாவின் இளைஞர்களுக்கு அறிவுத்திறனை ஊக்குவிக்கவும் மற்றும் தன்னார்வ வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான முயற்சியாகும். இந்த திட்டம் தொழில்நுட்ப அறிவு மற்றும் நீடித்த மேம்பாட்டுடன் கூடிய பசுமை திறன் கொண்ட தொழிலாளர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. புதுச்சேரி அரசு, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தேனி வளர்ப்பு நிபுணர் மற்றும் காட்டு தேனி வளர்ப்பு மாற்றமல்ல வன உற்பத்தி என்ற தலைப்பின் கீழ் சான்றிதழ் வகுப்பினை இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் நிதி உதவியோடு பசுமை திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8/1/2025 முதல் 18/2/2025 வரை நடத்தப்பட்டது. இதன் நிறைவு விழா டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தில் இன்று நடைபெற்றது. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் முனைவர் ரமேஷ் நிறைவுரை வழங்கினார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 25 பயிற்சியாளர்களுக்கும் நிபுணர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட அலுவலர் நித்யா நன்றி கூறினார். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஜன்னல் பொருத்தி மேல்தளத்தை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமத்தில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் C தொகுதி மற்றும் D தொகுதி கட்டிடத்திற்கு இரும்பு ஜன்னல் பொருத்துவதற்கும் மேலும் மேல்தளத்தை சீரமைத்து அவசர வேலை செய்வதற்காக 49,10,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடைக்காரர்களை மிரட்டும் வகையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தொழிலதிபர்களை மிரட்டி ரவுடிகள் சிலர் மாமூல் வசூல் செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி யார் பெரிய ரவுடி என்பதை நிரூபிக்க ரவுடி கும்பலுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் வெட்டி கொலை செய்வதும் வாடிக்கையாக உள்ளது. மேலும் ரவுடிகளின் கூட்டாளிகள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்குகளில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் போஸ்ட் கொடுப்பதும் ரீல்ஸ் வெளியிடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர்.
இந்நிலையில் கோரிமேடு பகுதியில் தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் ரோந்து சென்றபோது சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய ரெட்டியார்பாளையம் லம்பா சரவணன் நகரைச் சேர்ந்த 19 வயதாகும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சஞ்சய் மொபைல் போனை ஆய்வு செய்ததில் அவர் வீச்சறிவாளுடன் கடைக்காரர்களை மிரட்டும் வகையில் கோரிமேடு பகுதியில் உள்ள சிற்றுண்டி உணவகத்தின் எதிரே பட்டாக்கத்தியை சுழற்றியபடி ரீல்ஸ் வெளியிட்ட வீடியோவை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருந்தார். இதனால் போலீசார் சஞ்சயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நிரப்ப வேண்டும், மின்துறையில் பணியாற்றிடும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் நிரந்தரம் செய்ய வேண்டும், உயர்த்தப்பட்ட சம்பள மாற்றத்தின் அடிப்படையில் நியமன விதிகளை திருத்தம் செய்த அனைத்து பதவிகளுக்கும் நியமன விதிகளை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மின்துறையில் பணிபுரியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் இலவசமாக ரேஷன் கடைகள் மூலம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், காலப்பன், அன்வர், காந்தி, இருதயராஜ், ராகேஷ் மற்றும் கழகத்தினர் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். வெற்றி தமிழர் பேரவை சார்பில் முத்துக்கருப்பனின் நினைவு நாளையொட்டி மலர் வணக்கம் செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வெற்றி தமிழர் பேரவை சார்பில் திருப்பணி செம்மல் முத்துக்கருப்பனின் நினைவு நாள் மலர் வணக்கம் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை செந்தாமரை நகரில் நடைபெற்றது. அமைப்பாளர் வழக்கறிஞர் கோவிந்தராசு தலைமை வகித்தார். கண்ணதாசன் கழக தலைவர் ராதே, பாவலர் குமரவேல், மயூரா, பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியாக மாணவ செல்வங்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8035 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஜிபே மூலம் கொலையாளி சத்யாவிற்கு பணம் அனுப்பிய கர்ப்பிணி காதலி உட்பட 3 கைது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் 20 தொகுதிகளை கேட்டு பெறுவோம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு. நகராட்சியை கண்டித்து வரும் 21ஆம் தேதி மார்க்கெட் மற்றும் பாரதி வீதியில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைத்து வியாபாரிகள் போராட்டம் அறிவிப்பு. புதுவையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் 19 வயது வாலிபன் கைது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.